என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவிற்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் தேவரீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நீர் இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு விவரித்து தருவீராக. உம்முடைய சமூகத்தினுடைய இரக்கத்தை நாங்கள் சரியாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும், எங்களோடு பேசும். உம்முடைய மகிமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாய் பலனடையத்தக்கதாய் கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய பொறுப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் வசனத்தை வார்த்தைகளை நாம் கவனித்தோம். இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அவர் வம்ச வரலாறு உடையவர் என்றும் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பிறப்பை பற்றினதான காரியங்களை நாம் கடந்த வாரத்திலே கவனித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு கூட இதே இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை நாம் கவனிக்கத்தக்கதாய் என்னுடைய மனதிலே ஆண்டவர் கிறிஸ்துவை பற்றின சில காரியங்களை நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாய் வைத்து சில காரியங்களை வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் கடந்த வாரத்திலே உங்களிடத்திலே சொல்லும் பொழுது கூட அவர் கல்லாதவராயிருந்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யோவான் சுவிசேஷத்திலே வாசித்தோம். நான் அதை பற்றி வீட்டிற்கு போய் தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை அதை உண்மையா இயேசு உண்மையாவே படிக்கலையா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தேன். நிறைய புத்தகத்தில் நான் கவனித்து பார்த்தேன். எனக்கு தெரிந்த சிலர் இடத்துல நான் நல்ல வேதத்தை வாசிக்கிறவர்கள், இந்த எபிரேய மொழியிலெல்லாம் வாசிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், உண்மையாகவே இயேசு படிக்கலையா அப்படின்னா அவங்க சொன்ன பதில், உண்மையாகவே அவர் படிக்கலை தான், உண்மையாகவே அவர் படிக்கலை தான். படிக்கக்கூடிய வசதி இல்லையா என்று தெரியவில்லை, அதே நேரத்தில் அவர் படிக்கும்படியான வாய்ப்பு இல்லையா என்று தெரியவில்லை. யூதர்களுடைய முறைமையின்படியாய் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தாய் தகப்பன்மார் அவர்களுக்கு தங்களுடைய வம்சத்தையும் தேவனுடைய வார்த்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள் என்பது யூத கலாச்சாரத்தினுடைய உண்மை. ஆனால் இன்னொரு காரியத்தையும் நான் தெரிந்து கொண்டேன், என்னவென்றால் பிள்ளைகளுக்கு 12 வயது ஆயிற்று என்று சொன்னால் 12 வயதிலே பிள்ளைகளை கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு விடுவார்களாம். அவர்கள் போதகர்கள் ரபிமார்கள் இடத்திலே வேத வசனத்தை கற்றுக்கொள்வார்களாம். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது ஏறக்குறைய 30 வயது வரையிலும் அவர்கள் வேத வசனங்களை நன்றாய் படித்த பின்பு அவர்களை வேத வசனத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு ஆர்டைன் பண்ணி அதற்கு 30வது வயதிற்கு மேல்தான் அவர்களை வெளியிலே அனுப்புவார்களாம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சரித்திரத்தில் நீங்கள் 12 வயசுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியுமே வேதத்தில் இருக்காது. பிள்ளையாண்டான் அப்படின்னு வருது, எல்லாமே 30 வயசுக்கு மேலே தான். பிள்ளையாண்டானை கர்த்தர் கூப்பிட்டார், 30 வயசுக்கு மேலே தான். அப்போ அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா 12 வயசுலேருந்து 30 வயசு அவர்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆலயத்திலே வளரணும் 30 வயசு வரைக்கும். அதற்கு பின்பு தான் அவர்களை ஆர்டைன் பண்ணி, இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லை மற்ற என்ன வேலை செய்துக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட ஆயிற்று. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு வரவங்களை பற்றி சொல்லலை, எல்லாருமே இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எல்லாருமே மிலிட்ரியில் வேலை செய்யணுமா. மிலிட்ரியில் சில நாள் வேலை செய்துட்டு மிலிட்ரியில் சில நாள் பயிற்சி எடுத்துட்டு அதற்கு பின்பு அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லை மிலிட்ரியில் இருக்காங்களா, அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனால் எல்லாருமே மிலிட்ரியில் பயிற்சி பெற்றிருக்கணும். அதே போல் அந்நாட்களிலே வேதத்தை எல்லா ஆண் மக்களும் அறிந்திருக்க வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. அப்படி தான் கொண்டு போய் விட்டார்கள். அப்படி கொண்டு போகும் பொழுது 12வது வயதில் நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து விட்டார்னு இருக்குது. அப்படி தானே இருக்குது.
இவங்க தாய் தகப்பன்மார் தேடி திரும்பவும் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? விட்டுட்டு வர வேண்டியது தானே. திரும்பவும் போகிறாங்க, போய் கூப்பிடுறாங்க. நான் உங்களை தேடினோம் அல்லவா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதாவிற்கு அடுத்தவைகளை நான் செய்ய வேண்டும் அல்லவா, அப்போ அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை தொடர்ந்து நீர் எங்களோடு வாரன்னு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ ஆலயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு சூழ்நிலை, ஒரு நன்மை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு தெரியல. சிலர் சொல்கிறாங்க அவருக்கு வசதி இல்லைன்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதாவது ஒரு சிலருடைய கருத்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, தாய் தகப்பனமாருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றியும் அவருடைய சூழ்நிலை பற்றி நன்றாய் தெரியும். ஆகையினாலே இவர் மற்றவர்களோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களே வசனங்களை பயிற்சிவித்து அவர்களே வசனங்களுக்குள்ளே வளர்த்தார்கள் என்று சொல்லி ஒரு விதமான ஒரு ரபிமார்களாய் சொல்லப்படுகிற வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதை ஏறக்குறைய நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், மரியாளுடைய சரித்திரத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த மரியாளுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. மரியாளுடைய தாய் தகப்பனருக்கு பிள்ளை இல்லாதபடியினாலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே பிள்ளை இல்லாத ஒரு சபிக்கப்பட்டவர்களைப் போல மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் காணப்பட்டபடியினாலே அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தது. அவர்கள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்களாம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த ஆண் பிள்ளையை நல்ல வேத வசனத்தை அறிந்த ஒரு ஆசாரியன் எப்படி கர்த்தருக்கு பணிவிடை செய்வானோ அப்படி பணிவிடை செய்கிற பணிவிடைக்குரிய ஒரு நல்ல வளர்ப்பிலே வசனத்திலேயே பிள்ளையை வளர்ப்போம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண் பிள்ளைக்கு மேலே பெண் பிள்ளையாக பிறந்துருச்சு. அப்போ பெண் பிள்ளையாக பிறந்த உடனே அவர் ரொம்ப துக்கத்தோடு இருப்பார். இந்த துக்கம் எப்போ வரும்னா, பெண் பிள்ளையாக பிறந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார், ஆண்டவரே பெண் பிள்ளையாக பிறந்துருச்சு, நான் இதை எப்படி ஆண் பிள்ளை மாதிரி வளர்க்குறது அப்படின்னா, வசனத்தையும் வேதத்தையும் தானே சொல்லி வளர்க்க போகிற, அதுக்கு பெண் பிள்ளையை நீ வளர்க்கலாம், அப்படியே வளர்க்கலான்னு சொல்லி மரியாளை நல்ல வேதத்தை அறிந்த ஒரு ரபிமார்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் அதே போல் எல்லா காரியங்களையும் கற்றவர்கள் வளர்த்தார்கள். அப்படி வளர்த்த உடனே ஒரு காலகட்டம் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், மரியாளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நிச்சயமாயிற்று. அப்போ அவங்க அப்பா போய், மரியாளுடைய அப்பா போய் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுறார், தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீ சொன்னீர் இந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்துட்டோம், ஆனால் இந்த வளர்த்த இந்த பிள்ளை இன்றைக்கி கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் வீட்டு வேலை, பாத்திரம் துவைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலையை தான் பார்க்க போகுது. இது எப்படி உலகத்துக்கு? அவளுக்குள்ளே இருந்த வசனம், அவளுக்குள்ளே இருந்த அந்த தேவனுடைய வழி நடத்துதல் இந்த உலகத்திற்கு போய் சேர வேண்டுமே, எப்படி போய் சேருவது என்று அவர் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த தேவதூதன் மரியாள் இடத்திலே போய் கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி, எந்த மரியாள் இடத்திலே கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டதோ அதே மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வசனம் போனதாக சரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேனே, இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இன்னைக்கு நான் எதை ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொள்ள போகிறேன், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் முதலாவது நாம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். ஒரு நித்தியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது தான், நித்தியத்தினுடைய சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்வது தான், நித்தியத்திற்குரிய வழியை நீங்கள் நோக்கி பார்ப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். நான் சொல்லுகிறேனே, நீங்கள் ஏதாயிலும் ஒரு இருளான ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீர்களானால் நீங்கள் அந்த இருளிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. எங்கேயாயிலும் ஒரு லைட்டு சின்ன வெளிச்சம் இருக்குமான்னு பார்ப்போம். அப்படி வெளிச்சம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். சாதாரண பயம் இல்லை, சாதாரண பயம் இல்லை. நான் உங்களுக்கு முன்னே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். என்னோட தலைமை சபையில் இருந்த அநேகர் உண்டு. அதில் இந்த பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு சிலர் என்னோடு கூட ஒரு 20 பேர் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் படித்தோம். அப்படி 20 பேர் நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் நாங்கள் இருக்கும் பொழுது அதில் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார். அந்த தம்பி அவர் ஆக்சுவலாக அந்த சரீரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெண்மையாகவே இருக்கும் தெரியுங்களா, சிலருக்கு அந்த ஸ்கின்னுடைய இதில் வெள்ளையாகவே இருக்கும், ஒரு மாதிரி அங்கங்கே வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறது, லெப்ரசி கிடையாது, அது ஒரு விதமான தோலுடைய ஒரு பிறந்ததுலேருந்தே இருக்கிறது. இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுடைய இமெல்லாம் வெள்ளையாகவே தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவனுடைய ஒரு தோற்றம். கண்ணு தெரியாது, பார்வை தெரியாது. பைபிளெல்லாம் இப்படி வச்சு தான் படிக்கணும், இப்படி வச்சு படித்தா தான் தெரியும். அந்த மாதிரி பார்வையில் கொஞ்சம் குறைவுள்ள ஒரு என்னோட கூட படித்து ரொம்ப க்ளோஸாக இருப்பான். அவன் ஒரு நாள் என்கிட்ட பேசும்பொழுது சொன்னான், ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அவன் சொன்னேன், நீங்கள் இல்லை போன வாரத்தில் அப்படின்னா. என்னப்பா என்ன விஷயம்? நான் போன வாரம் ஒரு மீட்டிங்கு போயிருந்தேனே நான் அப்படின்னா. மீட்டிங் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், சனிக்கிழமை மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், திருவிருந்து இருக்குது எங்கள் சர்ச்சில், எப்படியாவது என்னை கொண்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க,
ரொம்ப கிராமத்துக்குள்ளே போனதுனால அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா எப்படா வெளியில் போவோன்ட்டு. அப்போ அந்த மீட்டிங்கில் இருக்கவங்ககிட்ட சொன்னான்னா, என்னை மீட்டிங் முடிஞ்சோடனே என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்களா, கவலைப்படாதீங்க, ஒரு ஆட்டோ ரெடி பண்ணுறோம், நீங்கள் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆட்டோவில் கிளம்பி நீங்கள் போயிருங்க, ஆட்டோவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க உங்களை. சரி சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சோடனே சாப்பிட்டு முடிச்சோன்னா ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டார். இவர் ஆட்டோவில் உட்காந்துட்டு இவர் போகிறாரு. எட்டி பார்த்தா ஒரே இருட்டு, பயங்கரமான இருட்டு. இவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒன்று வந்துருச்சு. என்னடா அது, நம்ம வேற பிசாசெல்லாம் துரத்திட்டு வேற வந்திருக்கிறோம், கட்டு உடைய கடவுது அது உடைய கடவுதுன்னு எல்லாம் பிசாசு துரத்தியாச்சு. இவ்வளோ இருட்டில் வரோம், திடீர்னு ஒரு பிசாசை நம்ம முன்னால் வந்து என்னையா துரத்துறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு? அதை மனசில் நினச்சிக்கிட்டே திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு வெள்ளை உருவம், பயந்துட்டான். உண்மையாகவே பிசாசு பக்கத்தில் வந்துருச்சுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மனசில் ஒரு திடம் வச்சுட்டு, என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை சொன்ன ஓடல, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு திரும்பி பார்த்தா அந்த ஆட்டோவில் சைடில் 2 பக்கமும் கண்ணாடி வச்சுருக்குது. இவன் முகத்தை அந்த இருட்டில் பார்த்ததில் இவர் முகத்தை இவரே பார்த்து பயந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயம்னு வரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், காரணம் வெளியில் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை தொடுவதற்கு இந்த உலகத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நம்மளா பயந்தாதான் பயம், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளா பயந்தா ஏதோ ஒரு இருட்டு பாதையில் போகிறோம், ஒரு வெளிச்சம் கிடைச்சால் போதும், ஒரு லைட்டு கிடைச்சா போதும், இந்த சைடு தான் பாதைன்றது நமக்கு தெரிஞ்சா போதும், நம்ம அப்படியே மூவ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த இருள் நிறைந்த உலகத்தினுடைய பாதையில் நான் சொல்லுகிறேன், இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு, நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு வழி, நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு வெளிச்சம், நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு நிம்மதி, நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பாதை என்பது இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றினதான காரியங்களை தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி அநேக காரியங்களை, சீஷர்களையும் மற்றவர்களையும் பற்றி நிறைய காரியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆனால் அடிப்படையாய் நமக்கு தெரிய வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை தான் இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே அவர் எழுதும் பொழுது, யோவான் சுவிசேஷத்தை மாத்திரம் எழுதாமல் யோவான் நிருபங்களையும் எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். இதை சுவிசேஷத்திலே அவர் துவங்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனாய் இருந்த அந்த வார்த்தை இந்த உலகத்திலே மாம்சமாகி வந்தது. அந்த மாம்சமாகி வந்த அந்த தேவனுடைய வார்த்தை ஆகிய அதை தான், அவரை தான் நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் புரிய வைத்து விட்டு நான் செய்திக்குள்ளே நான் போகிறேன். நம்முடைய வேதத்திலே நமக்கு திருத்துவ தேவன் என்ற ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது. வேதத்திலே வெளிப்படையாய் அது சொல்லப்படவில்லை. திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. லத்தீன் மொழியிலிருந்து தான் அந்த திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை நாம் பயன்படுத்தும்படியாய், உபயோகப்படுத்தும்படியாய் வந்தது. திருத்துவம் என்பது 3இல் ஒன்றானது, 3 ஒன்றாய் இருப்பது பேர் தான் திருத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திருத்துவம் எப்படி என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி 3 விதமான தெய்வத்துவத்தை பற்றி தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் 3ம் ஒன்றுதான். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் எளிமையாய் சொல்லுகிறேனே, நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுகிற தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் ஆவியாய் இருக்கிறார். இந்த ஆவியாய் இருக்கிற தேவன் மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இயேசு என்ற ஒரு பெயரிலே வந்தார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், இயேசுவாய் வந்தார். இந்த 3ம் ஒன்று தான். நமக்கு 3 தேவர்கள் அல்ல, ஒரே ஒரு தேவன் தான். ஆனால் இந்த மனிதனுடைய மூளைக்கு நாம் விளங்கிக் கொள்ளும்படியாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் என்ற ஒரு வார்த்தையும், குமாரன் என்ற ஒரு வார்த்தையும், பரிசுத்த ஆவி என்ற ஒரு வார்த்தையும் நமக்கு வருகிறது. இந்த 3ம் ஒன்று தான். இந்த 3ஐயும் நாம் அங்கீகரிக்கிறோம். 3இல் ஒன்றானவர் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த வேதத்தை படித்தாலும் சரி, எல்லா வேதத்திலும் சொல்லப்படுகின்ற எல்லா வேதத்தினுடைய கருப்பொருளினுடைய பதில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது.
வாக்கியோ பிரம்மா என்ற ஒரு வார்த்தை. வாக்கியோ என்றால் வார்த்தை, பிரம்மா என்றால் கடவுள் அப்படின்னு அர்த்தம். கடவுள் அப்படின்னா வார்த்தையா இருக்கிறவர் தான் கடவுள். இது எந்த வேதத்திலையும் கிடையாது. நம்மை அறியாத புறஜாதியார் என்று நாம் சொல்லுகிற அவருடைய வேதத்தில் இருக்கு. வார்த்தையா இருக்கிறவர் தான் கடவுள், வார்த்தையா இருக்கிறவர் தான் தேவன், வார்த்தையா இருக்கிறவர் தான் தெய்வம். இந்த வார்த்தையா இருக்கிறவர் யார் அப்படின்றது தான் நம்முடைய வேதம் பதில் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே மற்ற வேதங்களிலே சொல்லப்படுகிற ஒளியாய் இருந்தாலும், வார்த்தையாய் இருந்தாலும், வெளிச்சமாய் இருந்தாலும், வழியாய் இருந்தாலும் எல்லாம் இருக்கிறது 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அது எப்படி நம்மிடத்தில் வந்து சேருகிறது என்பதை பற்றி சொல்லப்படவில்லை. அது எப்படி நம்மிடத்தில் வந்து சேருகிறது என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த தேவனே மாம்சமாகி இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரிலே அவர் வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய காரியங்களை உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் அதை பற்றின சில அறிவில்லாதபடிக்கு, தெளிவில்லாதபடிக்கு இருக்கிறபடியினாலே சொல்லுகிறேனே, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனாலே நம்முடைய வேதத்தையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் உலகத்தில் இந்த அவதாரங்கள் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவதாரங்கள், சரிங்களா? ஒரு அவதாரம் எடுத்து வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா? அவதாரங்கள் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக அவதாரம் அப்படி தான் இருக்கு, அவதாரங்கள்னு கிடையாது. அவதாரம்னா ஒரே ஒருத்தர் தான் இறங்கினார்னு அர்த்தம். அவதாரம்னு சொன்னால் அதற்கு என்னென்னா அவதாரம், மேல் இருந்து இறங்கினவர் அப்படின்னு அர்த்தம். அவதாரம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, மேல் இருந்து இறங்கினவர்னா யார் மேல இருந்து இறங்கினா? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசி பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம், 38வது வசனம், 41வது வசனம், அதே நேரத்தில் 51வது வசனம் நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் 38வது வசனத்தை வாசிங்களேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்ற வார்த்தை வருது பாருங்க. இறங்கி வந்தேன். நீங்கள் 51வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். நான் சொல்லுகிறேன், இறங்கி வந்தேன் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இதற்காக நான் இறங்கினேன் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வருகிறபடியினால் நான் சொல்லுகிறேன், இயேசுதான் அவதாரமே ஒழிய அதை தாண்டி வேறொரு அவதாரங்கள் என்பது கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் வெளியில் போய் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை, இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்காக சொல்லப்படலை. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர் ஒருவர் தான் என்பதை ரூபிப்பதற்கு அநேக காரியங்களை நமக்கு வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. நீங்கள் டிக்ஷனரியில் பைபிள் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா த புக் அப்படின்னு இருக்கும். த புக், த புக், த புக் அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் அப்படின்னு இல்லை, இதுதான் புத்தகம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் புத்தகம். அப்போ மற்றதெல்லாம் புத்தகங்கள் நிறைய இருக்குதே அப்படின்னு சொன்னால் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நமக்கு விளக்குவதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு புத்தகம் போதும், அதுதான் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, சமுதாயத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அவன் இருக்கிற சந்ததிகளின் மத்தியிலே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. நான் சொல்லுகிறேன், சரித்திரத்தை பேசுகிறது, வரலாறை பேசுகிறது, உங்களுக்கு கணக்கை பேசுகிறது. நீங்கள் எந்தெந்த காரியத்தை இந்த உலகத்தில் தேடி கண்டுபிடிக்கிறீர்களோ எல்லா காரியங்களையும் பரிசுத்த வேதாகமம் ஒரே புத்தகமாய் பேசிக்கலாம். ஒரே புத்தகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். டிக்ஷனரியே அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது, த புக். இதுதான் புத்தகம், இதை தான் நாம் வாசிக்க வேண்டும், இதுதான் எல்லோருக்கும் உரியது. இது நடுத்தர மக்கள் மாத்திரம் படித்தால் போதும், இவர்களுக்கு மாத்திரம் இந்த புத்தகம் என்றல்ல. அவர்கள் எந்த வறுமையில் தாழ்மையில் இருந்தாலும் சரி, எந்த நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த அளவுக்கு அவர்கள் மேலானவர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலோ அல்லது குடும்ப சூழ்நிலையிலோ அல்லது சமுதாய சூழ்நிலையிலோ எந்த தரத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் பதில் சொல்லி வழிகாட்டுகிற ஒரு புத்தகம் இருக்குமானால் அதுதான் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த வேதாகமத்தை தான் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு புத்தகமாய் கிடைத்தது என்று சொன்னால், வார்த்தையாய் இருந்தவர் வாழ்க்கையாய் இறங்கி வந்தார், வாழ்க்கையாய் இறங்கினவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? எப்படி அவர் வார்த்தையாய் இருந்தவர் உலகத்தில் வாழ்க்கையா மாறினாரோ, அதே மாதிரி இந்த வார்த்தையை படித்து இந்த வார்த்தையினாலே ஒரு விண் உலக வாழ்க்கையை, நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் ஒருவர் சரியாய் படிப்பார்களே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் குறைவே வராது. உங்கள் வாழ்க்கையில் குறைவே வராது. அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிதறலும் வராது. அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் வராது. அப்படியானால் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி கிடையாது. எது வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கான வழி இதில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தையாகிய ஒரு கடவுள் ஆவியாய் இந்த உலகத்திலே மனிதர்களோடு கூட இருந்தவர், மனிதனுடைய பாவத்தை அவனிலிருந்து முற்றிலுமாய் நீக்குவதற்கு தாமே இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாய் வந்து மனுக்குலத்தினுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க இயேசுவாகிய ஒரு வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:3 சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேனே, எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்திலே உண்டாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 11:36 சொல்லுகிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காக தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் 1 கொரிந்தியர் 8:6 நீங்கள் வாசிக்கப்பீர்களானால், அவராலே சகலமும் உண்டாயிற்று, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. இவைகள் எல்லாம் கர்த்தரால் தான் உண்டானது. நீங்கள் பார்க்கிற, நீங்கள் கவனிக்கிற, நீங்கள் கேட்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரால் தான் உண்டாயிற்று. எல்லாம் அவருக்காக, அவருக்கென்று உண்டாயிற்று. கொலோசியர் 1:16 சொல்லுகிறது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வார்த்தையாகிய தேவன் இந்த உலகத்திற்கு இயேசு என்ற ஒரு பெயரில் வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகம் அவரால் உண்டாகியிருக்கிறது, அவரே நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்குமானால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே போக முடியாத பாதை, இயலாத காரியம், இருளான காரியம், இல்லாத காரியம் எவைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அவரே இறங்கி வந்திருக்கிறார். அவரிடத்திலே பதில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை, ஒரு முடிவு கிடைக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவர் மூலமாய் வேற ஏதாகிலும் கிடைக்கிறதா என்று சொல்லி மற்ற காரியங்களை எல்லாம் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவாகிய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய உறுப்பும் யார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே, வேத வசனத்தை அறிவதே, அவருடைய வார்த்தையை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு செய்திக்கு தலைப்பு என்று நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையாகிய இயேசு என்ற ஒரு தலைப்பின் கீழாய் நாம் இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் த வேர்ட். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையாய் இருந்த தேவன் தமது வார்த்தையாய் இருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு, சகலத்தையும் சிருஷ்டிப்பதற்கு வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சிருஷ்டித்தார். அவர்தான் வார்த்தையாகிய தேவன், அவர்தான் வார்த்தையாகிய குமாரன், அவர்தான் வார்த்தையாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையை நாம் கவனிக்கும்படியாய் நான் ஒரு 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஆரம்பிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் என்று சொல்லும் பொழுது, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது 3 விதமான காரியங்களை என்னுடைய மனதிலே கொடுத்தார். இயேசுவாகிய வார்த்தையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமானால்,
இயேசு வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை நமக்குள்ளே எப்படி கிரியை செய்யும் என்று நாம் கவனிக்கும் பொழுது 3 விதங்களிலே கிரியை செய்கிறது. ஒன்று, அவர் ஜீவ வார்த்தையாய் இருக்கின்றார். He is the living word. If you say Jesus Christ the word, he is the living word. இரண்டாவதாக அவர் ஜெயத்தின் வார்த்தையாய் இருக்கிறார். Jesus Christ the word means lifting word. He is the lifting word. மூன்றாவதாக நம்மை ஜாக்கிரதையாய் நடத்துகிற ஜாக்கிரதைக்குரிய ஒரு வார்த்தை என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஜாக்கிரதையுள்ள ஒரு வார்த்தை, லாயல் வேர்ட். இயேசுவாகிய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அவர் ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட். அவர் ஜெயத்தினுடைய ஒரு வார்த்தை, லிஃப்டிங் வேர்ட். அவர் ஜாக்கிரதைக்குரிய ஒரு வார்த்தை, லாயல் வேர்ட். இன்னைக்கு நான் ஒரு ஆரம்பத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி இந்த ஒரு ஆரம்பத்தினுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் ஒரு ஜெபமாக எடுத்து நாம் ஜெபித்து விட்டு நாம் சந்தோஷமாய் நாம் கடந்து செல்லலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது ஜீவ வார்த்தை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, முதலாவது அவர் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு 4 வார்த்தையை பேசிவிட்டு, ஏதோ ஒரு 4 வார்த்தையை சொல்லிவிட்டு, நானும் பேசிவிட்டேன் நானும் சொல்லிவிட்டேன் என்று ஏதோ வார்த்தைகளை சொல்லுகிற, வார்த்தைகளை விடுகிற ஒரு வழி அல்ல. அவர் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 3-4 வசனங்களை வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் வார்த்தையாய் இருந்தார், அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் வார்த்தை என்ற ஒரு காரியத்திலே விவரிக்கப்படுகின்றார். இயேசுவாகிய வார்த்தை என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சிலருடைய வார்த்தையில விஷம் இருக்கும், சிலருடைய வார்த்தையில பொறாமை இருக்கும், சிலருடைய வார்த்தையில வஞ்சகம் இருக்கும், சிலருடைய வார்த்தையில பாதாள குழிகள் இருக்கும், சிலருடைய வார்த்தையிலே வலைகள் விரித்தவைகளை போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். இந்த இயேசுவாகிய வார்த்தையை நீங்கள் அறிய விரும்பினால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். ஜீவ வார்த்தையை இங்கே சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், அந்த ஜீவ வார்த்தை ஆதியிலே இருந்தது, நாங்கள் அதை கேட்டோம், அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அந்த ஜீவ வார்த்தையை எங்களுடைய கண்களினாலே நாங்கள் கண்டோம், அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது இதிலிருந்து என்ன நன்மை உண்டாகிறது என்பதை நாங்கள் நோக்கி பார்த்தோம், நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல எங்கள் கைகளாலே அந்த ஜீவ வார்த்தையை தொட்டோம். அந்த ஜீவ வார்த்தையை பற்றி தான் நான் உங்களிடத்தில் பேசுகிறேன், சாட்சி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் யோவான் பேசின அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், He is a living word. அவர் ஜீவனுள்ள வார்த்தையை உடையவர். நான் அடிப்படையாய் ஆரம்பிப்பதற்காக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் நீங்கள் இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும் என்றால் அடிப்படையாய் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்கு இந்த செய்தியை நான் முடிக்கின்றேன். இதை குறித்து நான் அடுத்த வாரத்தை இன்னும் தெளிவாக நான் எடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொன்னால், யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1வது வசனத்திலே ஆதியில் இருந்த வார்த்தை, நாங்கள் கேட்ட வார்த்தை, நாங்கள் கண்ட வார்த்தை, நாங்கள் தொட்ட வார்த்தை என்று சொல்லும் பொழுது 2வது வசனத்துக்கு அவர் வரும் பொழுது சாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு 2வது வசனத்திற்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க, இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் எந்த ஜீவனை உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனுக்குரிய ஜீவனத்திற்குரிய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எந்த ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, யோவான் சொல்றாரு, அந்த ஜீவனை நீங்க மனுஷிகமா பார்த்து போராடுறீங்க,
நீங்கள் அதை ஒரு சமுதாயமாக பார்த்து போராடுறீங்க, நீங்கள் அதை ஒரு குடும்பமாக பார்த்து போராடுறீங்க, நீங்கள் அதை ஒரு பிசாசாக பார்த்து போராடுறீங்க. அந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் தேடுறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த ஜீவனை நீங்கள் நாடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜீவன் ஒரு வார்த்தையில் இருக்கிறது, வார்த்தையாக இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ஜீவன் எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் வெளிப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த காலை நேரத்திலே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் இந்த காலை நேரத்திலே எந்த ஜீவனை பற்றினதான காரியத்திலே நீங்கள் பயத்தோடு வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் குழப்பத்தோடு வந்திருக்கிறீர்களோ, இதை பற்றின காரியம் என்னவென்று தெரியாதபடிக்கு உங்கள் ஜீவனிலே கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு ஜீவன் வெளிப்பட்டது, உங்கள் ஜீவனை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆலயத்தை விட்டு நீங்க வெளியில போகும் பொழுது எந்த ஜீவன் உங்களிடத்துல போராடிச்சோ, எந்த ஜீவன் உங்களிடத்துல போராட்டத்தின் மத்தியிலே உங்கள் ஜீவனை கெடுக்க நினைக்கிறதோ, அவைகளிலிருந்து விடுதலை பெற்று இயேசுவாகிய ஒரு ஜீவனை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு ஜீவனை குறித்து பேசுகிறேன், எழுத்தின் பிரகாரமாய் பேசுகிறேன். இந்த சிந்தையோடு நாம் இன்றைக்கு கலந்து செல்லலாம். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஜீவனை இழந்து போன ஒரு சிலரை பற்றி நான் வேதத்திலே வாசித்தேன், அநேகரை பற்றி சொல்லலாம். ஆனால் நான் ஒரு 3 பேரை நான் இன்றைக்கு காலையிலே வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது, எவீருவினுடைய மகள் மரித்து போன சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நாயினூரில் உள்ள விதவையினுடைய மகன் வாலிபன் ஒருவன் மரித்து போன ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இது மாத்திரமல்ல, மார்த்தாள் மரியாள் என்று சொல்லப்படுகிற சகோதரிகளுடைய ஒரே சகோதரனாக இருக்கின்ற லாசரு மரித்து போனதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த 3 பேரும் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு மரண பாதையிலே அவர்கள் சென்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வார்த்தையாகிய இயேசு தம்முடைய வார்த்தையினாலே இந்த 3 பேருடைய மரணத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்து அவர்களை உயிர்த்தெழ செய்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பேருடைய மரணத்தினுடைய ஒரு பின்னணியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. இந்த பின்னணியை மனதிலே வைத்துக் கொள்வீர்களானால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எவீருவினுடைய மகள் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், எவீரு வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சியே அவனுக்கு இருக்கிற ஒரு மகள் தான். அவனுடைய மகிழ்ச்சியின் ஜீவனை அவன் இழந்து போனான். நீங்கள் நாயினூரில் உள்ள விதவையினுடைய மகன் என்று சொல்லும் பொழுது, விதவையினுடைய மகன் என்றால் அவளுக்கு அவன் மாத்திரம்தான் ஒரே மகனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிற. அப்படி என்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மனரம்யமே தன்னுடைய குமாரன் தான், எதிர்காலமே தன்னுடைய குமாரன் தான். அவனும் மரித்து போனான். நீங்கள் மார்த்தாள் மரியாளை குறித்து வாசிக்கும் பொழுது அவருடைய தாய் தகப்பனை பற்றி வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு சகோதரன் என்று சொன்னால் யூத முறைமையின்படி வீட்டிலே ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் தான் அந்த குடும்பத்திற்கு மரியாதை. இல்லை என்று சொன்னால் பெண்களை, அல்லது அந்த நாட்களிலே தன்னிடத்தில் உள்ள தாயையும் தகப்பனையும் இழந்து சகோதரனையும் இழந்து என்று சொன்னால் அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறிவிடும். சபிக்கப்பட்டவர்கள் என்றது ஒரு லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஆகையினாலே மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு சகோதரன், அந்த மேன்மை உயிர் போய்விட்டது. நல்லா கவனிங்க. இந்த 3 சம்பவத்திலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, எவீருவினுடைய மகிழ்ச்சி, டிலைட் ஆஃப் ஜைரஸ். இரண்டாவது, விதவையினுடைய மனரம்யம் போய்விட்டது. மூன்றாவது, மார்த்தாள் மரியாள் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மை செத்துவிட்டது. இப்போ இந்த மேன்மையையும் மனரம்யத்தையும் தங்களுடைய மகிழ்ச்சியும் இழந்து போனவருடைய வாழ்க்கையில அவர்கள் இழந்து விட்டோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், அந்த காலத்திலே வார்த்தையாயிருந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட ஜீவித்தபடியினாலே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எவீரு தேவனிடத்திலே வந்து தன்னுடைய மகிழ்ச்சி தன்னை விட்டு போய்விட்டது, தனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள், அவள் தான் என்னுடைய சந்தோஷம், அந்த சந்தோஷம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனே போய்விட்டதை போல, தன்னுடைய சந்தோஷ மகிழ்ச்சியே இந்த உலகத்திலிருந்து போய்விட்டதை போல ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவீருடைய வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் எல்லாரும் உட்காந்து மரண வீட்டில் ஒப்பாரி வச்சு அப்படியே பாட்டு பாடிட்டு கிடக்கிறாங்க.
இயேசு வந்து அப்படி பார்க்குறாரு, இதெல்லாம் நீங்கள் ஒப்பாரிலாம் பாடாதீங்க, அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாரும்? பைபிள் இருக்குது, அவர்கள் எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்களாம். நகைத்தார்கள். டக்குன்னு இப்படி கேட்டுக்கலாம், என்ன ஆண்டவரை நீ சொல்லுகிறீர், உண்மையாகவே வா, நாங்கள் அந்த மகிழ்ச்சியை காணட்டும், நாங்கள் அந்த அற்புதத்தை காணட்டும், நாங்கள் மரித்து விட்டால் என்றால்வா நாங்கள் நினைத்தோம், அப்படி தானே பேசியிருக்கணும். நகைத்தார்கள்னு இருக்கு, நகைத்தார்கள். கவனிங்க, எப்போ ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நகைப்பு வருதோ ஆசீர்வாதம் தடைப்படும். நீங்கள் சாராளுடைய வாழ்க்கையில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாராள் நகைத்தாள்னு இருக்கு. 3 தூதர்கள் வருகிறார்கள். அடுத்த வருஷம் நான் இதே நேரத்தில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது வரும்பொழுது உன்னுடைய மடியிலே ஒரு ஆண் பிள்ளை இருக்கும் என்று சொல்லும் பொழுது சாராள் வீட்டு வாசற்படியிலே நின்று நகைத்தாள்ன்ற ஒரு வார்த்தை, நகைத்தாள். அப்போ வந்த தூதர்கள் சொல்கிறாங்க, சாராள் வந்து இது நடக்காதுன்னு நகைக்கிறா அப்படின்னு. உடனே சாரா இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எங்கே நகைச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாராள் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னபடியே நடக்கும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் திரும்பி வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு மகிழ்ச்சியை காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளுக்கு ஒரு குமாரன் பிறந்தார். என்ன பேர் குமாரனுக்கு சொல்லுங்க? ஈசாக்குனா என்ன? நகைப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற அர்த்தம். அப்படியானால் வாழ்க்கையில் நான் பெற முடியாத ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிக்க முடியாத ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டிய ஒரு சம்பவமே இல்லை இது. ஆனால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், மகிழ பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் எவ்வீருனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் சென்றார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வீட்டிற்கு கர்த்தர் உங்களோட கூட இன்னைக்கு வரப்போறார். எத்தனை பேர் கூட்டிட்டு போக ஆயத்தமாக இருக்கீங்க? நல்ல சத்தமாக சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் உங்களோட வருவார், ரொம்ப சந்தோஷமாக வருவார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது மரத்து மேலே ஏறி ஆண்டவர் இப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கறதுக்காக மரத்து மேலே ஏறி குள்ளனா இருந்தபடினாலே எட்டி கிட்டி பார்க்க முடியாதுன்னு தெரியும். மரத்து மேலே ஏறி அப்படியே அந்த எரிவ வீதியில் ஆண்டவர் நடந்து வராரு. சே, இயேசு இவர் தான் இயேசுவா, நல்லா இருக்காருப்பா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தூரத்தில் பார்த்துட்டே இருந்தேன். கிட்ட அப்படியே வந்து இவர் கூப்பிட்டா கூட பரவாயில்ல, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, கூப்பிடுறதுக்கு பயம், கூப்பிடுறதுக்கு பயம். ஆனால் இவர் இயேசுவை கூப்பிட பயந்தாரு. இயேசு அந்த இடத்துல நின்று இவரை கூப்பிட்டாராம், சகேயுவை இறங்கி வான்னு கூப்பிட்டாராம். யோசிச்சு கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு காணப்படுகிற வேதனை, இழப்பினுடைய வேதனையில் இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிட முடிவது. ஆனால் அந்த வேதனையில் நின்று இயேசு நம்மை பார்த்து நம்முடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து விடுவீர்களோ என்று நினைக்கிறீர்களோ, எந்த மகிழ்ச்சி உங்களை விட்டு போய்விட்டது என்று நினைக்கிறீர்களோ, எந்த மகிழ்ச்சி நான் திரும்ப அடைய முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வார்த்தையாகிய இயேசு அவர் ஜீவ வார்த்தை. அவர் வீட்டிற்குள் வந்தால் நான் சொல்லுகிறேன், எது மரணமாக இருக்கிறதோ, எது மதிக்கப்படாமல் இருக்கிறதோ, எது ஜீவனற்று இருக்கிறதோ அதை ஜீவன் உண்டாக்கும்படியாய் இயேசு அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து அப்படி ஒரு தூக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? தலித்தா குமி. அப்படின்னா என்ன? சிறு பெண்ணே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்தா தான் சொல்கிறார். ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கீங்க? எழுந்து தைரியமாக இரு, நான் உங்க கூட இருக்கேன். ஏன் இப்படி வேதனையாக யோசிச்சுட்ருக்கீங்க? உங்கள் முகங்கள் எல்லாம் துக்க முகங்களாக இருக்கிறது என்ன? நீங்கள் ஏன் துக்கத்தோடு போகிறீர்கள்? இயேசு எங்களை காப்பாற்றுவார் என்று நினைத்தோம். பக்கத்திலே நிற்கிறார், நினைத்தோம். அதே இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கார். நான் ஏன்பா இந்த துக்கத்துக்கு வந்தேன்? நான் ஏன்பா இந்த வேதனைக்கு வந்தேன்? இந்த வேதனை, இந்த துக்கம் என் வாழ்க்கையிலே இருக்குமோ? இதுதான் என் வாழ்க்கையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் மாற்றி ஜீவனை உண்டாக்குகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் ராத்திரியில் படுக்கும்பொழுது உங்கள் பிள்ளைங்க தலைமையில் கையை வைங்க, தலைமையில் கையை வைங்க, ஜோம் பண்ணுங்க, மாறுமா இல்லையான்னு பாருங்கள். படிப்பு வரல, படிக்கவே மாட்டான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சில நேரங்கள் அதை நான் வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிறானே என் பிள்ளை, இப்படி வரானே என் பிள்ளை, இந்த சூழ்நிலையில் இருக்கிறானே, நான் இப்படி இருக்கிறேனே. எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தாலும், உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க பெற முடியாத வழிகளிலே நீங்கள் நின்றிருந்தாலும், நான் சொல்கிறேன், தலைமையில் கையை வைங்க.
உங்கள் மனசில் தேவன் எந்த வார்த்தையை வெளிச்சமாக கொடுக்குறாரோ அந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லி தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். பிள்ளைகள் வழி தவறி போகும்பொழுது, தேவனுடைய வழிகளை விட்டு விலகும் பொழுது, நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் கரெக்டாக நீங்கள் நின்று பாருங்கள். சொல்ல மன ரம்மியத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். நம்ம ஜெபத்தை கேட்பாரா? நம்ம இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமே, ஒன்றுமே கேட்கலையே, நீ அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவரிடத்துல யாதொரு வேற்றுமையின் இடமும் இல்லை. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்வார் என்றால் இன்றைக்கும் செய்வார். அன்றைக்கு ஈசாக்கு செய்வார் என்றால் இன்றைக்கும் செய்வார். அன்றைக்கு பவுலை நடத்தினார், பேதுருவை நடத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் எவிரனுடைய மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்பதை வாசிக்கும் பொழுது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் செய்வார், அதை செய்வார். முடியாதுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க, முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. He can do everything, anything at any time. எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் எதையும் ஆண்டவரால் செய்ய முடியும் என்பது வேதத்தினுடைய சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு யவீருவினுடைய மகிழ்ச்சியை ஆண்டவர் ஜீவனை திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் 15வது வசனம் வரையிலும் வாசிப்பீர்களானால், இயேசு நாயினூருக்கு செல்கிறார். அந்த ஊர் வாசலிலே ஒரு விதவையினுடைய மகன் மரித்து விட்டான் என்று அவனை பாடையிலே வைத்து கொண்டு வருகிறார்கள் அடக்கம் பண்ணுவதற்கு. ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், அந்த ஸ்திரீயும் அழுகிறாள். நீங்க வாசித்து பாருங்களேன், அந்த ஸ்திரீக்கு அவள் கைம்பெண்ணா இருந்தபடியினாலே அந்த ஸ்திரீக்கு அவன் ஒரே ஒரு மகன். அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையிலுடைய ரம்மியமே மகன்தான். நீங்க யோசித்து பாருங்க, சில நேரங்களில் குடும்பங்களிலே நாம் விசாரிக்கும் பொழுது, நம்ம கவனிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை எதை சார்ந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன் பாஸ்டர். இந்த பிள்ளைகளை நல்ல ஆண்டவருக்குள்ள வளர்த்தாங்க, நல்ல அதுக்காக தான் நான் வாழ்றேன். எனக்கு இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கு? நீங்க அப்படி யோசித்து பாருங்க. பிள்ளைகளுக்காகன்னு சொல்லும் பொழுது, இந்த விதவையும் தன்னுடைய பிள்ளைக்காக மகனுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டு எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நான் சொல்லுகிறேன், ஒரு புருஷனை இழந்த ஒரு விதவை என்று சொல்லப்படுகிறவள் யூதர்களுக்குள்ளே எந்த அளவுக்கு தாழ்வாய் நினைத்தப்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனா யூதர்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு மட்டமான சூழ்நிலை இருக்கு. புருஷனை இழந்தவர்களை சற்றேனும் எந்த இடத்திலையும் சேர்க்க மாட்டாங்க. எந்த விசேஷமோ, எந்த கல்யாணமோ, எந்த நல்ல காரியங்களோ எதற்குமே அவர்களை அழைப்பதில்லை. எந்த நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் அவர்களை முன்னால வர வைக்க விட மாட்டாங்க. தம் வாழ்க்கையிலே எல்லாரும் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டது, குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒரே ஒரு வாழ்க்கை நிம்மதியா இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி தான் என் வாழ்க்கையில். மனரம்யம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்காக தான். அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல சூழ்நிலையில கொண்டு வந்து அவன் நல்லா இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தனோ அவன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த மகனே போயிட்டான் அப்படின்னும் போது அவளுடைய வாழ்க்கையில் எந்த மனரம்யம், எந்த மனதிலே நிம்மதி என்று சொல்லப்படுகிறவைகள் மரித்து விட்டது, இனிமேல் கிடையாது என்று இருக்கிறதோ. நல்லா கவனிங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது சூழ்நிலை வேற, ஒருத்தர் மரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரணத்தின் போது கூட உட்காந்து அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ அழுதுகிட்டே ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மரணத்தை அந்த ஏரியாவிலேருந்து தூக்கணும் போது தான் தெரியும் அந்த வலி வேதனை. அதை தூக்கி கொண்டு போகிறாங்கன்னும் பொழுது, இது வீட்டை விட்டு வெளியில் போகுது, வீட்டிலேருந்து வெளியில் போகுதுன்னும் போது நம்முடைய உறவு ஒன்று, நம்முடைய ரம்மியம் ஒன்று, நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ஒன்று நம்மை விட்டு வெளியில் போய் இனிமேல் இதை நாம் காண முடியாது என்ற ஒரு சிந்தை வரும்பொழுது தான் அந்த வேதனையினுடைய உச்சம் நமக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த வேதனைத்தினுடைய உச்சத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் மன ரம்மியம் ஒரு நாளும் அழிந்து போகாதபடிக்கு, உங்களை விட்டு போகாதபடிக்கு தேவன் அந்த மன ரம்மியத்தை உங்களுக்கு ஜீவனோடு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் ஒரு நிம்மதி என் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுருப்பீங்க. இதனால தான் ஏதோ சந்தோஷப்படுறோம், இதனால தான் ஏதோ நாங்கள் வாழ்கிறோம், இதனால தான் ஏதோ நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தினுடைய ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான், ஒரு சின்ன ஒரு அமைதி தான், நிம்மதி தான், அதுதான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இருக்கிறதே ஒரு 10 ரூபா தான்,
இந்த 10 ரூபா வச்சு ஏதோ ஒரு டீயை வாங்கி குடிச்சு இந்த காலத்தை ஓட்டிடுவோம். நம்ம 10 ரூபா திடீர்னு முந்தானி வந்து காலு கீழே வந்துருச்சு, எங்கே வச்சுன்னு தெரில, எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை விட்டு இழப்பில் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு ஜீவன் நமக்கு இருந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மனரமி ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்கள் மன ரம்மியத்தை மீட்டு கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், வார்த்தையாகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை என்று நீங்கள் நம்பும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த மனரமியத்தை திரும்ப கொடுக்க வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மரித்து போனவர்களை இயேசு உயிர்ப்பிப்பாரா? என்னை விசுவாசிக்கிறவர் இன்னிலும் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய கரமானது ஒரு கரத்தை பிடித்து தூக்குமானால், இயேசுவினுடைய கரம் ஒரு பாடையை தொடும் பொழுது ஒரு வாலிபன் உயிர் தெழுவானே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் காணத்தக்கதாய் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை உலகம் அறியத்தக்கதாய் நம்ம சபையில் அந்த அற்புதம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெனார்ட் பாங்கே என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்களாம், லட்சக்கணக்கானவர்கள். ஒரு பெரிய மாடியில் நின்று பார்த்தோன்னு சொன்னால், 10 அடுக்கு மாடியின் மேலே நின்று பார்த்தோன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரிகிற அளவு வரைக்கும் ஜனங்கள் இருப்பாங்க. அவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களாய் வருகிற ஒரு கூட்டம். ஒரு நாள் ஒரு இடத்துல அவர் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். கூட்டம் நடத்திட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தின் வழியாய் சென்ற ஒருவர் காரில் சென்று கொண்டு இருக்கிறார். அவர் போகும் பொழுது அந்த கார் என்னோட பெரிய கூட்டமாக இருக்குதேன்னு சொல்லி அந்த கண்ணாடியை மெதுவாக இறக்கி அவர் கவனிச்சா, அந்த கூட்டத்தில் ரெனார்ட் பாங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னா, இயேசு மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர். இந்த வார்த்தை இவருடைய மனதில் ஸ்டக் ஆயிடுச்சு. இவர் போகிற வழியில் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய், ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை செத்து போயிருச்சு. அந்த குழந்தைய பார்த்துட்டு அதை கடைசி அடக்கம் பண்ணுறதுக்காக இவர் போகிறவர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசிச்சாராம், இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுப்பார் என்று சொன்னால் என் பிள்ளைக்கு அவர் ஜீவனை கொடுப்பாரா? அவர் கொடுக்கிறாரா இல்லையான்றத இன்றைக்கு நான் கண்டிப்பாக கவனிக்கணும்னு சொல்லி நேராக ஹாஸ்பிட்டலில் போய் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி நேராக காரில் அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து அவர்கள் புருஷனும் மனைவியுமாய் அந்த ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியிலே குழந்தையை கீழே வச்சுட்டு 2 கையும் உயர்த்தி அவங்க ஜெபம் பண்ணுறாங்களாம். ஏசப்பா, நீங்கள் ஜீவனை கொடுக்க வல்லவர், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் ஜீவனை கொடுக்க வல்லவர் விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அவங்க அப்படியே அழுது கண்ணீரோடு, பிள்ளை மரித்து விட்டது, ஒரே பிள்ளை மரித்து விட்டதே என்று வேதனையோடு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸுக்கு கீழ் ஓரம் இருக்கு பாருங்க, அதை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குதான். என்ன பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு கீழே பார்த்தா குழந்தை உயிரோடு கூட அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேன், அன்றைக்கு செய்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய சபையில் செய்ய வல்லவர். வல்லவர். விசுவாசம் இருக்கணுங்க நமக்கு. இயேசுவால தான் முடியும். வேறு யாரும் தேவையில்லை, விடுங்க. வேறு எதுவும் தேவையில்லை, விடுங்க. ஏன் மனுஷனோட போராடுறீங்க? ஏன் மிருகங்களை போன்ற மனுஷரோட நம்ம போராடிட்டு இருக்கோம்? ஏன் இந்த உலகத்தோடு போராடிட்டு இருக்கோம்? ஏன் வியாதி 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 என்று சொல்லி வியாதிகளின் மத்தியிலே ஒரு போராட்டம்? அமைதியாக உட்காருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை அல்லாமல் வேறொரு வழி இந்த உலகத்தில் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுத்தவர் ஒரு மனரம்மியமான ஒரு வழியையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த விதவைக்கு அந்த மகனை உயிர்த்தெழ செய்து அவனை அவன் தாயின் இடத்திலே ஒப்புவித்தார்னு இருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீ கவனிச்சிங்களா? அவனை அவன் தாயின் இடத்தில். அப்படின்னா நம்மளை விட்டு எதெல்லாம் தூரம் இருக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் ஒப்படைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வலது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். எந்த காரியம் நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன். நீர் அதை செய்ய வல்லவர், நீர் அதை செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 45 வசனங்களை வாசிப்பீர்கள். ஆனால் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவை, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு ஒரே ஒரு ஆண்மகன் தான். இதுதான் மேன்மை, இதுதான் குடும்பத்தினுடைய கௌரவம். இன்னைக்கு கௌரவமே போயிடுச்சு. இவங்க 2 பேர் இனிமேல் எப்படி உலகத்தில் வாழ்வாங்கன்றதே ஒரு சந்தேகம்.
நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம வாழ்ந்து கட்டிடுவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலங்களிலே உங்களுக்கு பெண்கள் வெளியிலே போகிற பழக்கங்கள் அவ்வளவாய் கிடையாது. தங்களுடைய வீட்டிலே ஆண்மகளோடு கூட தான் நாம் எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமே ஒழிய பெண்களாய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் காலங்கள் முரட்டு காலங்களாய் இருந்த சூழ்நிலைகள். ஆண் இல்லாமல் வீட்டிலே கௌரவம் கிடையாது. இன்றைக்கு கௌரவத்தெல்லாம் இழந்து தெருவில் வந்து நிற்கிறேன், எந்த சூழ்நிலையும் கிடையாதுன்னு சொல்லி அழுகுறாங்க. இயேசு வந்தார்னு தெரிஞ்ச உடனே அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவர் காலில் விழுந்து அழுகுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் போய் நேராக கல்லறைக்கு முன்பாக நின்று கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசருவே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எங்கேயாவது அடைக்கப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது உங்களை கட்டி கிட்டி எதையும் பண்ண முடியாத வரைக்கும் 4 பேர் 5 பேர் உங்களை வந்து ஏதாவது துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? நீங்கள் கவனிங்க. இந்த காலை நேரத்தில் ஒரு ஜீவனை கொடுக்குறவர் சொல்கிறாரு, நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், ஜீவன் உள்ளவர், நமக்கு ஜீவனை உண்டாக்கும்படியாய் சொல்கிறாரு. எந்த கல்லாக இருந்தாலும் அதை புரட்டிடுவார், எந்த கட்டாக இருந்தாலும் அதை கழட்டிடுவார். ஒரே ஒரு வார்த்தை போதும், லாசருவே வெளியே வா. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்திற்கு போனீர்களோ அந்த இடத்திலிருந்து இனிமேல் வெளியிலே வர முடியாது என்ற ஒரு சரித்திரம் உண்டு. நீங்கள் எந்த காரியத்தில் அகப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அகப்பட்ட காரியத்திலிருந்து உண்மையாய் இனிமேல் நீங்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரத்தை முறியடிப்பதற்காக தான் தேவன் வார்த்தையாய் இருந்தவர் பூமியிலே மனுஷனாய் வந்தார். எந்த சரித்திரம், எந்த காரியம் இது முடியாது என்று சொல்லுகிறதோ அந்த கதவை திறந்து அந்த கட்டுகளை அறுத்து அவைகளிலிருந்து விடுவிக்கிறவர் வார்த்தையாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் இன்றைக்கு முடியாத காரியங்களை, நான் சொல்லுகிறேன், உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியத்திலிருந்து தேவன் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். உங்கள் மன ரம்மியத்தை கெடுக்கிற காரியத்திலிருந்து அவர் ஒரு மன ரம்மியத்தை உண்டாக்குவார். நீங்கள் வெளியிலே வர முடியாதபடிக்கு, நீங்கள் மேன்மை அடைய முடியாதபடிக்கு உங்களை அடைத்து வைத்திருக்கிற எந்த காரியத்திலிருந்தும் இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.